வணக்கம். குக்கு வித் கோமாளி சீசன் 5 ஸ்டார்ட் ஆக போகுது. அதில் யார் யார் வரப்போகிறா அப்படிங்கிற விஷயந்தான் நிறைய பேர் எதிர்பார்ப்பாக இருக்குது. கோமாளிகள் எந்த மாற்றமும் இருக்காது. கோமாளிகளை தாண்டி கெஸ்ட் யார் வரப்போகிறாங்க. ஏன்னா கெஸ்ட்டு வச்சு தான், கெஸ்ட்டோட காமெடி சென்ஸை வச்சு தான் பார்த்திங்கன்னா ஒரு அட்ராக்டிவாக இருக்கும், நல்லாவும் இருக்கும், பார்க்கவும் நல்ல காமெடியாக இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா வெங்கட்பட்டு இந்த தடவை இல்லை, அவர் இல்லைன்னு சொல்லிட்டாரு. செப்பு தாமுமே இல்லைன்னு சொன்னவர், அப்புறம் திடீர்னு பார்த்திங்கன்னா அவர் வரேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. அவர் கூட மாதம்பட்டி ரங்கராஜ், அவர் ஏற்கனவே இதில் குக் வித் கோமாளியில் சீஃப் கெஸ்ட்டாக வந்தார். அதே போல் ஹோஸ்ட் யார் பண்ண போகிறான்னா மணிமேகலை அண்டு ரச்சன், வழக்கம் போல் தான். சரி, இதில் முக்கியமாக சமையல் குக்கு யார் பண்ண போகிறான்னா விடிவி கணேஷ் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். அவர் ஒரு தயாரிப்பாளர், ஒரு நடிகர், சிம்புவோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. அது இல்லாமல் பார்த்திங்கன்னா தமிழ் படங்களில் விண்ணை தாண்டி வருவாயில் அவருடைய கதாபாத்திரம் ரொம்ப பேசப்பட்டது, சிம்புவை தாண்டி ஒரு மாதிரி பேசப்பட்டது. அவருடைய ட்ரேடு மார்க் எப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி கரகர குரலில் பேசுகிற ஒரு காமெடி நடிகர் அப்படிங்கிறனால அவர் இதுக்கு செட் ஆவார் அப்படின்னு தெரியுது. குக் வித் கோமாளியில் செட் ஆவார் அப்படின்னு தெரியுது. அதை பார்த்தீங்கன்னா இன்னொருத்தர் ஸ்ரீகாந்த் தேவா, அவர் தேவாவோட பையன், தேனி சைத்தன்றல் தேவாவோட பையன். என் குமரன் மகாலட்சுமி அப்படிங்கிற படம், நிறைய படங்களில் அவர் இப்போ இசை அமைச்சிருக்கிறாரு. அவர் எப்படி குக் பண்ண போகிறாரு அப்படிங்கிறது ஒரு ஆர்வம் எல்லாத்துக்குமே இருக்குது. மூணாவது பார்த்திங்கன்னா பிரியங்கா தேஷ்பாண்டே. பிரியங்காவை எல்லாத்துக்குமே தெரியும். அவங்க கலந்துக்காத ஷோவே அவங்க எல்லா ஷோலையும் கலந்துக்கிட்டாங்க. இது குக்குலேயும் பார்த்திங்கன்னா இப்போ குக் வித் கோமாளிலையும் கலந்துக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தெரியுது. ரொம்ப சாப்பாடு பிரிய, கலகலன்னு பேசிக்கிட்டே இருப்பாங்க, எப்போ பார்த்தாலும் சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அவங்கள பார்த்தாலே ஒரு நல்ல ஒரு ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டு வரும், ஒரு ப்ளசண்டான ஒரு சூழ்நிலை மாறும் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. அவங்களும் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு தாண்டி பார்த்திங்கன்னா பிரபல யூடியூபர் இர்ஃபான். சமையல் விஷயம்னாலே அவர் சாப்பிட்றது, அது 2 கையில் அள்ளி அப்படி சாப்பிட்ற விஷயமே பார்க்கும்போதே நமக்கு எச்சி வரும், நாக்கில் எச்சி வரும். இர்ஃபான் இந்த இதில் கலந்துக்கிறாரு அப்படிங்கும்போது குக்கு வித் கோமாளி இந்த ஷோவில் கண்டிப்பாக அவர் கலந்துக்கிறது ஒரு சரியான ஒரு இதுதான். ஏன்னா ஃபுட் ரிவ்யூவர் அவரே கலந்துக்கிறாரு அப்படிங்கும்போது கண்டிப்பாக மக்களோட ஆதரவு நிறையா இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக ஒரு டேஸ்ட்டான ஒரு சமையலை அவர் கொடுப்பார் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. அக்ஷய் கமல் அப்படின்னு சொல்லிட்டு டிக்டாக் பிரபலம், ஜி தமிழில் ஒளிபரப்பான ரெட்டை ரோசா தொடரில் நடித்தவர். தனக்குன்னு ஒரு தனி அடையாளம் இருக்குது, இந்திரா சீரியலில் நடித்தவர் அப்படின்னு சொல்லி பல அடையாளங்கள் வச்சுருக்கிறாரு. அவருக்கு பெரிய அளவில் ஃபேமஸ் தெரியலை அப்படிங்கிறனால அவர் என்ட்ரி கொடுக்குறாரு. அப்புறமா வசந்த் வசி எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். இப்போ பாண்டியன் ஸ்டோர் 2ஆம் பாகத்தில் இவர் நடிச்சிட்டு இருக்காரு. அவருடைய பாண்டியன் ஸ்டோரில் ஒரு சின்ன தம்பி மாதிரி, 2வது தம்பி மாதிரி நடிச்சிட்டு இருக்கிறாரு. அந்த மாதிரி ஒரு சீன் இருக்குது. அப்புறமா பார்த்தீங்கன்னா திவ்யா துரைசாமி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்க நியூஸ்லேருந்து சினிமாவுக்கு வந்தாங்க. இவங்க எதற்கும் துணிந்தவள் அப்படிங்கிற ஒரு படத்தில் நடிச்சிருக்கிறாங்க. ப்ளூ ஸ்டார் அப்படிங்கிற ஒரு படத்துலேயும் நடிச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தெரியுது. இவங்கெல்லாம் தன்னை பெரிய அளவில் வெளி மக்களுக்கு தன்னை அடையாளப்படுத்திக்கணும் அப்படிங்கிறதுல மாதிரி இருக்கிறாங்க. சாலின் ஜோயா உங்களை பார்த்தாலே ஒரு மாதிரி ப்ளசண்ட்டாக இருக்குது மைண்டு. கண்ணகி திரைப்படத்தில் நடிச்சிருக்கிறாங்க. கேரளாவை சேர்ந்தவங்க. டிடி பேர்சனுக்கும் இவங்களுக்கும் ஒரு லவ் அப்படின்னு சொல்லி பேசப்படுற ஒரு நபர். என்னவோ காரணங்கள் இருக்குது, இவங்களும் இதில் கலந்துக்கிறாங்க அப்படின்னு தெரியுது. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா பூஜா வெங்கட்னால எல்லாத்துக்கும் தெரியும். சூப்பர் சிங்கரில் அவங்கள கலக்குன்னு கலக்குனாங்க. அதுக்கு டிஜே பிளாக்கு போட்ட மியூசிக்கெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் கேட்கும்போது எல்லாத்துக்குமே மிகப்பெரிய ஒரு சந்தோஷமாக இருக்கும். அந்த அளவுக்கு ப்ளசண்ட்டான ஒரு விஷயங்கள்லாம் பண்ணிகிட்டு இருந்தார். அந்த பூஜாவும் இதில் கலந்துக்கிறாங்க அப்படின்னு தெரியுது. சுஜிதா எல்லாத்துக்குமே பாண்டியன் ஸ்டோர் பார்த்தவங்களுக்கு, மூத்த அண்ணியாக நடித்தவங்கள எல்லாத்துக்குமே தெரியும். அதனால் பாண்டியன் ஸ்டோரில் நடித்த எல்லாத்துக்குமே இவங்கள பற்றி பெரிய விஷயமா இது எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. அவங்களும் குக்காக வராங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. காமெடியில் புதுசாக 2 பேர் வராங்க, திரியன், அன்சிதிகா, அப்புறம் நிறைய பேர் வராங்க. சப்பனம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க வராங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க புதுசாக வரதில்ல. அப்போ யார் போவா அப்படிங்கிறதும் தெரியல. பழைய காமெடிகளே வச்சு, கோமாளிகளே வச்சு செட் பண்ண போகிறாங்களா அப்படின்னு தெரியல. குக்கில் எல்லாருமே புதுசு. இது எப்படி போகுது? போன ட்ரிப்பு பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா இருந்த மாதிரி இருந்துச்சு. இந்த ட்ரிப்பும் அதையோட சந்தோஷமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. வெங்கட்பட்டை நிறைய பேர் மிஸ் பண்ணுவாங்க. யார் யார் மிஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்டில் போடுங்க. நன்றி, வணக்கம்.